சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி கிடையாது என அறிவிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிக பெரும் பரவலாக பேசப்பட்டு வருது. அதாவது திருமாவளவன் கூறும் கருத்திற்கு அவரிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு பதில் என்னிடம் எதிர்பார்க்கக்கூடாது, அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. முதல்வரை சந்திப்பதற்கு காரணம் அரசியல் நாகரிகம் கருதி உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். சாதாரண சந்திப்பு வேறு, அரசியல் வேறு என்று சேலத்தில் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளிச்சிருக்காரு. விஜய் குறித்த கேள்விக்கும் பதிலளிச்சிருக்காரு. அதாவது சேலம் இரும்பாலை பகுதியில் உள்ள தனியார் கூட்டு அரங்கில் தேமுதிகவின் ஆலோசனை கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களது தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரேமலதா விஜயகாந்த், வருகின்ற தேர்தலில் தேமுதிக மிக பெரும் ஒரு அரசியல் மாற்றத்தை செய்ய இருக்கிறதாகவும், அதற்கு கேப்டன் அவர்கள் வகையில் இருக்கும் தொண்டர்களாகிய நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக 2026 தேர்தலில் மிக பெரும் ஒரு வெற்றியை தேமுதிக பெறும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறுகையில், அரசியல் பெண் ஆளுமையா ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டது ஜெயலலிதாவையே தான். மற்றவர்கள் வட மாநிலத்தவர்கள் நம் வாழ்ந்த சமகாலத்தில் ஜெயலலிதா கட்சியும் ஆட்சியும் கட்டுக்கோப்போட ஆளுமை மிக்க முதல்வராக ஆட்சி செஞ்சார். எனவே என் அரசியல் வாழ்க்கையில் ரோல் மாடல் ஜெயலலிதா அவர்கள் தான். திருமாவளவன் கூறும் கருத்துக்கு அவரிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு பதில் என்னிடம் எதிர்பார்க்கக்கூடாது, அதற்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே நேரம் ஆட்சியில் பங்கு என்பது தேமுதிக வரவேற்கிறது. ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு கட்சியிடம் இருக்கும் நிலையில் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து எந்த முன்னேற்றமும் பார்க்கவில்லை. கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஆட்சியை பகிர்ந்தளிக்கும் போது யாரு தவறு செய்தாலும் கேட்கலாம், மக்களின் குறைகளை எடுத்துக்காட்டலாம். அனைவரும் இணைந்து பணியாற்றும் போது மிக பெரும் வெற்றியாக பலமாக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் அமையும். கூட்டணி ஆட்சி என்பதை தேமுதிக வரவேற்கிறது என பேசியிருந்தாங்க. மேலும் கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆர் மானசீக குருவாகவும் சினிமாவிலும் அரசியலும் அறிவித்தார். அதேபோன்று விஜயகாந்த் மானசீக குருவாக அறிவிக்கட்டும். தமிழக வெற்றி கழகம் அரசியல் வரலாற்றில் முன்னுதாரணமாக மானசீக குருவாக விஜயகாந்தை அறிவிக்கட்டும். பின்னர் புகைப்படத்தை போடலாமா வேண்டாமா என்று கேட்கட்டும். அப்படி செய்தால் தாராளமாக புகைப்படத்தை போட்டுக்கொள்ளலாம். தமிழக வெற்றி கழகம் விஜயகாந்த் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பயன்படுத்துவதை நாங்கள் மட்டுமல்ல, தேமுதிகவின் கடைகோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கூட்டணி என்று வரும்போது கேப்டன் விஜயகாந்தின் புகைப்படத்தை விஜய் பயன்படுத்தி கொள்ளட்டும். தனி கட்சியாக விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் மானசீக குருவா அறிவித்தால் பயன்படுத்தி கொள்ளட்டும் என சொல்லியிருக்காங்க. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது கூட்டணிக்காக கிடையாது, அது மரியாதை நிமித்தமாக போய் சந்தித்தது மட்டும்தான். ஒருவேளை கூட்டணி என்பது அமைந்தால் கண்டிப்பாக வரவேற்கிறது தக்கது தான். கண்டிப்பாக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது. மேலும் விஜயோட கூட்டணி அமைந்தாலும் அது வரவேற்கத்தக்கது தான், அதுலேயும் சந்தேகம் எதுவும் இல்லை என்று அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.